Hi friends, this is Varun. இன்றைக்கி நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் சின்ன இமேஜ் எடிட்டிங் பண்ணுறதுக்கு பேசிக்கான டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அது மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து ஃபோட்டோஷாப் CS6 வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் CS6 ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஸோ இதுதான் ஃபோட்டோஷாப் CS6ஓட பேஜ். ஸோ இதில் நீங்கள் இப்போ சப்போஸ் CS3யோ ஏதாவது யூஸ் வெர்ஷன் CS3யோ இல்லைனா அதில் உள்ள ஓல்டர் வெர்ஷனோ இல்லைனா ஏர்லியர் வெர்ஷன் ஏதாவது யூஸ் பண்ணாலும் இந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த CS6 வெர்ஷனில் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி தர்றேன். ஸோ இதில் மேலே இருக்கிற இதெல்லாம் வந்து மெனுஸ்ன்னு சொல்லுவோம், இங்கே கீழே லெஃப்டில் இருக்கிறது எல்லாமே டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஃபைல் மெனுவில் பார்க்குறோம். மெனுவில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஃபைல். ஸோ இந்த ஃபைலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இருக்கும், ஓப்பன் இருக்கும். நியூங்கிறது எதுக்குன்னா புதுசாக ஒரு ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நியூ யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற ஏதாவது உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் ஓப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நான் வச்சுருக்கிற இமேஜஸ். ஸோ அதில் நீங்கள் இப்போ எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிரும். இது நம்ம நார்மலாக ஓப்பன் பண்ணுறதுக்கு. நியூ பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு நியூ செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேப்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேப்பர் சைஸில் தேவையோ அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்காகவே ஓனாகவே சைஸ் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கஸ்டம்னு இருக்கும். ஸோ இந்த கஸ்டமில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு தேவையான சைஸு கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இதில் நம்ம ஸ்கேலிங்ஸ் இருக்கும், பிக்சல்ஸ், இன்ச்சஸ், சென்டிமீட்டர்ஸ், மில்லிமீட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். நான் இன்ச்சஸ் செலக்ட் பண்ணுறேன். ஒரு விட்த் அண்ட் ஹைட் கொடுக்குறேன். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்லேயோ இல்லைனா ஒரு மெயில் அனுப்புறதுக்கோ ஒரு இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க, நெட்டில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெசல்யூஷன் வந்து 72 இல்லைனா 96 வச்சுக்கலாம். எப்போ நீங்கள் வந்து ஒரு பிரிண்டிங்க்கு போகிறீங்களோ அப்போது ரெசல்யூஷன் மினிமம் 300 வச்சுக்கோங்க. கலர் மோட் வந்து நம்ம RGB இல்லைன்னா CMYK எந்த பர்பஸுக்காண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போது இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிரும். ஸோ இதுதான் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜர். ஸோ இங்கே இனி டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டூல்ஸ் பக்கத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த மவுஸ் கர்சரை கொண்டு போகும்போதே அது வந்து என்ன டூலுங்கிறது உங்களுக்கு மென்ஷன் ஆகும். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா மூவ் டூல், அடுத்தது இருக்கிற ரெக்டாங்குலர் மார்க்கி டூல், அப்படி நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வந்து ஃபோட்டோஷாப்பில் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு மூவ் டூல் எதுக்குன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு இந்த மூவ் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இருக்கிறது வந்து ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல். ஸோ இது ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல் எதுக்குன்னா ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ இல்லைனா ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயோ நீங்கள் ஒரு ஏரியா இல்லைனா ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியறதுக்காண்டி நான் இன்னொரு இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜில் நான் இப்போது இந்த ஏரியா மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ரெக்டாங்கிள் மார்க்யூ டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா எங்கேருந்து தேவையோ ஏதாவது ஒரு கார்னரில் உங்களுடைய மவுஸ் கர்சரை கொண்டு போய் வச்சுட்டு மவுஸில் லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் மட்டும் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ண வேண்டாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணினீங்கன்னா ரெக்டாங்கிள் ட்ரா ஆகும். எவ்வளவு தேவையோ அது வரைக்கும் வந்துட்டு அடுத்த கார்னர் வந்துட்டு இது போதும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், அவங்க மவுஸ் கர்சரை ரிலீஸ் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா செலக்டில் போயிட்டு டீசெலக்ட் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிரும். ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், இங்கேருந்து எனக்கு தேவைன்னா இங்கே இடத்துல வச்சுட்டு நான் லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன், அப்புறமா மவுஸ் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு நான் வந்து மவுஸை ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் நார்மலாக நம்ம செலக்ட் பண்ணுறதுக்குள்ளது. நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா இப்போது இதை வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருந்த பேஜ் இங்கே மேலே இருக்குது. இந்த டேப்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு பேஜ் ஓப்பன் பண்ணும்போதும் இந்த டேப்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஃபைலுக்கும். இங்கே லெஃப்டில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா லேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நான் இப்போ அங்கேருந்து காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் ஆகி அங்கே காப்பி பண்ணினது அப்படியே இங்கே பேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நான் சொன்னேன்ல இந்த மூவ் டூல் வந்து மூவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மூவ் டூல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜ் நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துக்கு
மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இந்த மார்க்யூ டூல். அதை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இன்னும் ஆப்ஷன்ஸ் வரும். அதில் இன்னொன்று தான் எலிப்டிக்கல் மார்க்யூ டூல்னு இருக்கும். இந்த எலிப்டிக்கல் மார்க்யூ டூல் எதுக்காக வேண்டினா நம்ம வந்து சர்க்கிளாவோ இல்லைன்னா எலிப்ஸ் ஷேப்லேயோ நம்ம மார்க் பண்ணணும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இதே சேம் ப்ரொசீஜர் தான். கிளிக் பண்ணுறோம், என்ன ஷேப் வேணுமோ ட்ராக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இடம் ஃபில் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுறோம். இதுவும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். நம்ம அந்த பேஜில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக வந்திருக்கும். ஸோ இதுதான் இந்த மார்க்யூ டூல். ஸோ இதில் அடிஷ்னலாக ஒரு 2 எண்ணம் கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் ரோவும் சிங்கிள் காலம். அதாவது சின்னதாக உங்களுக்கு ஒரு ரோ செலக்ட் பண்ணுறதுனா யூ கேன் அதை வந்து ஜஸ்ட்டு அங்கே செலக்ட் பண்ணணும், இங்கே வந்து கிளிக் பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி காலம் வேணும்னாலும் அதே மாதிரி கிளிக் பண்ணணும். இவ்வளோதான் இந்த இதில் உள்ளது. ஸோ இது வந்து நார்மலாக மார்க்யூ டூலில் உள்ள ப்ரொசீஜர். ஓகேயா. இதுக்கு அடுத்தது இருக்கிற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேசோ டூல்னு சொல்லுவோம். லேசோ டூலில் 3 திங்ஸ் இருக்குது. ஒன்று நார்மலாக லேசோ டூல், இன்னொன்று பாலிகன் லேசோ டூல், தேர்ட் உள்ளது மேக்னெட்டிக் லேசோ டூல். 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ லேசோ டூல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எலிப்ஸ் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண யூஸ் பண்ணமோ, இந்த லேசோ டூல் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் கிளிக்கை விட்டுறக்கூடாது. அப்படியே உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் அப்படியே ட்ரா பண்ணிகிட்டே போகணும். மவுஸை விடாமல் மவுஸ் கிளிக் அப்படியே ப்ரெஸ்லேயே இருக்கணும். எங்கே வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணணுமோ அதில் வந்துட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோ இடம் நமக்கு என்ன ஆயிரும்னா செலக்ட் ஆகிரும். திருப்பி நீங்கள் அதே மாதிரி காப்பி பண்ணிக்கலாம். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது வந்து நம்ம பாலிகன் லேசோ டூல், லேசோ டூல் யூஸ் பண்ணுறதுக்கு. பாலிகன் லேசோ டூல் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இதே சேம் தான். ஆனால் இது வந்து என்னென்னா சும்மா அப்படியே ஒரு ஷேப் வர்றதுக்கு பதிலாக பாலிகன் ஷேப்பில் வரும். இது வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் பேசிஸில் நம்ம செலக்ட் பண்ணுறது. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன், விட்டுறலாம். செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு விட்டுறலாம். தேர்ட் பாயிண்ட்டு, ஃபோர்த் பாயிண்ட்டு, இப்படி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நமக்கு தேவையான இடங்களில் பாயிண்ட் வச்சுட்டே போகலாம். ஸோ ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணுறோம். இதே மெத்தடில் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ எப்போ நம்ம இதே மாதிரி நமக்கு ஃபினிஷிங் பாயிண்டில் வந்துட்டு லாஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு விட்டுறலாம். விட்டுட்டோன்னா இது ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் நம்ம பாலிகன் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் வச்ச மாதிரி ஷேப்பில் இருக்கும். இதில் இன்னொன்று இருக்கிறது மேக்னெட்டிக் லேசர் டூல். ஸோ இந்த மேக்னெட்டிக் லேசர் டூலை உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி ஜஸ்ட் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் லேசர் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்டில் இருந்துட்டு அந்த பர்டிகுலர் கலர் பேஸ்டாகவே அந்த பாயிண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகிட்டே வரும். எதுவுமே தனியாக செலக்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த ஒரு பாயிண்டில் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் சும்மா மூவ் பண்ணால் போதும், எதுவுமே நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு கிளிக் மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அந்த பகுதியோடு நீங்கள் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா அந்த ஏரியா செலக்ட் ஆகிட்டே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கலர் பேஸ்டாக செலக்ட் பண்ணுற, அதனால தான் அது மேக்னெட்டிக்னு சொல்கிறோம். ஸோ கலர் பேஸ்டாக உங்களுக்கு செலக்ட் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மேக்னெட்டிக் லேசர் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸு, லேசர் டூல்ஸு. அதுக்கு அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா குவிக் செலெக்ஷன் டூல்னு இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா மேஜிக் வாண்ட் டூல் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நான் வந்து ஃபைலில் போயிட்டு அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன், இதே இமேஜ். ஸோ இதில் எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் ஒரே கலராக இருக்குது, அந்த கலர் மட்டும் செலக்ட் பண்ணோன்னா நான் என்ன பண்ணலான்னா இந்த மேஜிக் வாண்ட் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த மேஜிக் வாண்ட் டூல் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே இந்த கலரில் வச்சுட்டு நான் ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த கலர் எல்லாமே செலக்ட் ஆயிரும். பார்த்தீங்களா? ஸோ அந்த கலர் எல்லாமே செலக்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு தான் இந்த மேஜிக் வாண்ட் டூல் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது இருக்கிறது
க்ராப் டூல்னு சொல்கிறது. இது எதுக்காக வேண்டும்னா நம்ம அந்த இமேஜை க்ராப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த க்ராப் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது என்னுடைய ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து நான் 1440x900 அதை நல்லா அப்படி வச்சுருக்கிறேன். நம்ம இதில் என்ன வேல்யூஸ்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 6x4 வேணும், ஒரு மேக்ஸி சைஸில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா 6x4. இதை வந்து அதே ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் என்ன ஆகிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம். நம்ம நார்மலாக மவுஸ் க்ரஸர் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்படியும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பகுதி நமக்கு ப்ராப்பராக தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமேஜ் க்ராப் ஆகிரும். இப்போ க்ராப் ஆகிடுச்சா இதே மாதிரி உங்களுக்கு க்ராப் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் க்ராப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த க்ராப் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம மெயினாக பார்த்தது ரெக்டாங்குலர் மார்க்கியூ பார்த்துருக்குறோம், மேக்னெட்டிக் லாஸோ பார்த்துருக்குறோம், மேஜிக் வாண்ட் பார்த்துருக்குறோம், க்ராப் டூல் பார்த்துருக்குறோம். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா பேட்ச் டூல்னு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் எடிட்டிங் பேஸ்டாக உள்ள டூல். நம்ம முதல்ல பார்த்தது சும்மா காப்பி பேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி டூல்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் கொஞ்சம் எடிட்டிங் பேஸ்ட் டூல். இந்த பேட்ச் டூலை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ்ஷு, பேட்ச் டூல், ரெட் ஐ டூல், ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூலுக்கு இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்காண்டி ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேஸ் இருக்குது, இதில் ஒரு ஸ்கார் இருக்குது. ஓகேயா, இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இப்போ எனக்கு இந்த ஸ்காரை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அப்படியே அதுக்கு மேலே ஒரு ட்ரா பண்ணுறேன். அந்த ஸ்கார் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிரும். சிமிலர்லி இங்கேயும் அதே மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபேஸில் இருக்கிற ஸ்கார் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இருக்கிறது ஹீலிங் ப்ரஷ் டூல். ஹீலிங் ப்ரஷ் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ அதுக்கு இன்னொரு இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் இருக்கிற பிளாக் மார்க் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஹீலிங் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஏரியாவை எப்படி செலக்ட் பண்ணுறேன்னா, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க. உங்கள் கீபோர்டில் ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியா, அதாவது நல்ல அழகாக இருக்கிற ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டரை அப்படியே அந்த பிளாக் மார்க்கு மேலே கொண்டு வந்துட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளாக் மார்க் அப்படியே ரிமூவ் ஆகிரும். ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்போ எனக்கு இந்த பிளாக் மார்க் ரிமூவ் பண்ணோன்னா அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஏரியாவை ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு மேலே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளியர் ஆகிரும். ஓகே, ஸோ கீபோர்டு இதுக்கு என்னென்னா ஆல்ட், அதுதான் இங்கே யூஸ் பண்ணுற கீபோர்ட் பட்டன். ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த ஹீலிங் ப்ரஷ் டூலுக்குள்ள யூஸ். அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து பேட்ச் டூல். பேட்ச் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஏரியாவை அப்படியே கவர் பண்ணி இன்னொரு ஏரியா ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பேட்ச் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பேட்ச் டூல் இருக்குது, இதில் வந்து இப்போ ஒரு ஏரியா நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மூவிங் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டென்ட் அவேராக அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் நார்மலாக இந்த பேட்ச் டூல் யூஸ் பண்ணுறோம். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா, வாட்டர் மார்க்ஸ், அன்வான்ட் வாட்டர் மார்க்ஸ் இருக்குது, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இமேஜில் இருந்துன்னா நீங்கள் இந்த பேட்ச் டூல் மூலமாக அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இருக்கிறது ரெட் ஐ டூல். ஸோ நமக்கு நார்மலாகவே தெரியும், சில டைம்ஸ் ஃபோட்டோ எடுக்கும்போது சிலருடைய ஐஸில் இதே மாதிரி ரெட் ஐ ஸ்பாட்ஸ் இருக்கலாம். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த ரெட் ஐ டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, உங்கள் ஃபோட்டோவில் அந்த பர்டிகுலர் இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐஸில் அந்த சென்டர் பாயிண்டில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது அப்படியே உங்களுக்கு அந்த ரெட் ஐ கிளியர் ஆகி ஒரு நார்மல் ஐக்கு அது சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இது வந்து ரெட் ஐ டூலுடைய யூஸ். ஸோ இதெல்லாமே ஹீலிங் டூல்ஸை.
இதுக்கு அடுத்தது இருக்கிறது என்னென்னா ப்ரஷ் டூல்ஸ். இது நார்மலாக நம்ம பெயிண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரஷ் பண்ணுறதுக்கு, கலர் பண்ணுறதுக்கு, பென்சில் வச்சு ட்ரா பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பண்ணுறதுன்னா, ஸோ இதில் போய்ட்டு நம்மளுடைய ப்ரஷ் சைஸு எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ப்ரஷ் வேணுங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பாக்ஸஸ் இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ என்ன கலர் உங்களுக்கு தேவையோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ என்ன ப்ரஷ் ஷேப் செலக்ட் பண்ணீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே ட்ரா ஆகும். ஸோ இது நார்மலாக ப்ரெஷ்ஷுக்குள்ளது. பென்சில் வந்து ஜஸ்ட் நம்ம நார்மலாக பென்சில் பண்ணுற மாதிரி சும்மா ஒரு லைனு இல்லைன்னா இதை ட்ரா பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் பென்சில் டூல். இது நம்ம சும்மா நேம் எழுதுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸுக்கு இந்த பென்சில் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ளோன் ஸ்டாம்ப் டூலு. இது ஜஸ்ட் வந்து நம்ம க்ளோனிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, நான் இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோன் ஸ்டாம்ப் டூல் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து அந்த ஹீலிங் ப்ரஷ் டூலில் பார்த்த மாதிரி எந்த பர்டிகுலர் ஸ்பாட்டை நம்ம க்ளோன் பண்ண போகிறோமோ அதில் இப்போ நான் இந்த ட்ரீ அப்படியே க்ளோன் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா அல்ட் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஏரியா ஸ்பாட் எதுவோ அதில் நான் கிளிக் பண்ணிக்கிடணும். கிளிக் பண்ணிவிட்டு விட்டுட்டு அது உங்களுக்கு எங்கே வரணுமோ, எந்த ஏரியாவில் அது நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு அல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த ஏரியாவோ அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரீயோட பாட்டமில் கிளிக் பண்ணுறேன். அந்த ட்ரீ அப்படியே எனக்கு இந்த இடத்துல வரணும் அப்படின்னு தோணுதுன்னா, இல்லைன்னா இந்த இடத்துல எனக்கு வரணும்னு தோணுதுன்னா நான் இங்கேருந்து என்ன பண்ணலாம், அங்கே அல்ட் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணினதுக்கப்புறம் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உள்ளதை ட்ரா பண்ணணும். இதுதான் க்ளோனிங் உள்ள டூல். இது க்ளோனிங் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது இருக்கிற இம்பார்ட்டன்ட் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரேசர் டூல். ஓகேயா? இந்த எரேசர் டூல் எதுக்குன்னா நமக்கு தெரியும் எரேசர்னாலே அழிக்கிறதுக்கு. ஸோ நான் இப்போ சப்போஸ் வந்து இதில் ஒரு பர்டிகுலர் ஏரியா காப்பி பண்ணியிருக்கிறேன், இல்லைன்னா எடிட்டில் போயிட்டு காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது ஏரியா நமக்கு இதாகிருக்கும். ஸோ இது நம்ம இங்கே இருக்கிற ஐஸை ஓப்பன் பண்ணியோ க்ளோஸ் பண்ணியோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஐஸ் ரெண்டுமே ஓப்பனில் இருக்கிறதுனால இந்த ரெண்டுமே வியூவபிளாக இருக்குது. இந்த ஐஸ் எப்போ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இன்விசிபிளாக மாறிடும். இதில் நம்ம வந்து எரேசர் டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் பேஸ் தேவையில்லை அப்படின்னா நான் எரேஸ் பண்ணுறதுக்கு இந்த எரேசர் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இருக்கிறது பெயிண்ட் பக்கெட் டூல் அண்ட் கிரேடியன்ட் டூல். பெயிண்ட் பக்கெட் டூல் எதுக்குன்னா சும்மா பெயிண்ட் கலர் அப்படியே பெயிண்ட் பண்ணுறதுக்கு பெயிண்ட் பக்கெட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாட்டில் என்ன கலர் இருக்குதோ ஃபோர்க்ரவுண்ட் கலராக நீங்கள் எதை வச்சுருக்கிறீங்களோ அது அப்படியே கலர் ஆகும். இல்லை நீங்கள் கிரேடியன்ட் டூல் யூஸ் பண்ணோன்னா கிரேடியன்ட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணோன்னாலும் இங்கே போய் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேடியண்ட்டை கிடச்சிரும். ஸோ இது நம்ம நார்மலாக கிரேடியண்ட் யூஸ் பண்ணுறதுக்குள்ளது. அடுத்தது இருக்கிற இம்பார்ட்டன்ட் டூல் பார்த்தீங்கன்னா இங்கே டாட்ஜ் அண்ட் பர்ன் டூல் வந்து இம்பார்ட்டன்ட் டூலாக இருக்கும். அதுக்கு ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். சரி, ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து இந்த டாட்ஜ் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஜஸ்ட் அது கொஞ்சம் கலர் பண்ணுறதுக்கு இந்த டாட்ஜ் டூல் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டார்க் ஸ்பாட்டை கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றணும் அப்படின்னா இந்த டாட்ஜ் டூல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் பிரைட் ஆகும். அதே இது அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து பர்ன் டூல் யூஸ் பண்ணிங்கன்னா
கொஞ்சம் டார்க் ஆகும். ஸோ உங்களுடைய ஃபேஸ் வந்து டார்க் பண்ணுறதுக்கோ பிரைட் பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து இந்த டாட்ஸ் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இருக்கிற டூல் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் இருக்குது. இது எதுக்குன்னா நார்மலாக நீங்கள் வந்து டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது எப்போ உங்களுடைய இமேஜஸில் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்ட் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்துட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகிரும். இங்கே மேலே உங்களுக்கு ஃபாண்ட் எல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டைப் பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இது ஃபர்தராக ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா கூட நீங்கள் இங்கே கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டை திருப்பி மறுபடியும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது நார்மலாக நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்குள்ள ஃபார்மேட். ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டூல்ஸு. ஸோ இந்த பேசிக் டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இனி இமேஜஸை நிறைய எடிட் பண்ண முடியும். ஸோ அது இனி எப்படி இமேஜஸ் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.